நம்மளுடைய படிப்பறிவு அல்ல, கர்த்தருடைய கரமே நம்ம எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கு. அதுக்கு படிக்க வேணான்னு அவசியம் இல்லை. திருப்பி இப்படி போயிடாதீங்க. எதை ஒன்றுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணாதீங்க. இதனால தான் நான் மேலே வரேன், இது எங்கிட்ட இருக்குது, இது ஒன்று போதும், இதை வச்சுக்கிட்டு நான் மேலே வந்துடுவேன். ஆண்டவர் சொல்கிறார், எதை வச்சுக்கிட்டு நீ மேலே வர முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தரால் மட்டும்தான் நீ மேலே வர முடியும். அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிற எது ஒன்றுமே ஒரு நாள் எக்ஸ்பைர்ட் ஆகும். எக்ஸ்பைர்டே ஆகாமல் எட்டர்னல் எதுனா நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் மட்டும்தான். அவருக்கு எக்ஸ்பைர்டே கிடையாது. சார் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, இந்த இதில் நான் ரொம்ப ஸ்கில்லு, இந்த இதில் நான் இது அப்படின்னு சொல்லி நம்முடைய அறிவு, இந்த படிப்பறிவு மட்டும் இல்லை, உலக அறிவு கூட நான் சேர்த்தே சொல்கிறேன். எது ஒன்றுமே அதை வச்சு உங்களுக்கு ஒரு தைரியம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்று போதுங்க, லைஃப்பை நான் ஓட்டிடுவேன், இது ஒன்று போதும், வாழ்க்கையை நான் சமாளிச்சிருவேன். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு அந்த தைரியம் வரக்கூடாது. எந்த அறிவும் இல்லாத பேதுருக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இல்லை, என்ன தைரியம் தெரியுமா? இப்போ சொல்லுவாங்க, சிலர் கேட்பாங்க, படிக்காமல் இப்படி விட்டுட்டியேடா, எப்படா அவன் லைஃப், எதிர்காலத்தை என்னடா பண்ணுவேன், என்னதான் பண்ண போகிற அப்படிம்பாங்க. அவனுக்கு அது வரல, அவன் என்ன பண்ணுவான்? சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இது இல்லாட்டி எதிர்காலம் அவ்வளோதான், க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. இல்லை, ஏன்னா நம்ம தைரியம் படிப்பு மேலே இருக்குது, நம்ம தைரியம் டேலண்ட் மேலே இருக்குது, நம்ம தைரியம் கர்த்தர் மேலே இருக்கணும். அதுதான் காய்பாவுக்கு புரியவே இல்லை, அந்த காரியமே புரியல. படிக்காத எவனுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு. ரெண்டாவது என்ன சொல்கிறான்? படிப்பறி இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும். பேதமைனா என்ன தெரியுமா? இக்னோரண்ட். பேதமைனா இக்னோரண்ட், அதாவது அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இவன்லாம் ஒரு ஆள், இவங்ககிட்டலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. சில நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? உங்களை யார் இக்னோர் பண்ணுறாங்களோ, அந்த இக்னோர் பண்ணுற ஆள் இருக்குல்ல, அவன் கண்ணுக்கு முன்னாடி உங்களை ஒரு உயர்த்தி கொண்டு வந்து உட்கார வைப்பார் பாருங்க. அவன் அப்படியே ஆச்சரியப்படுவான், எப்படி இவன் மேலே வந்தான், எப்படி இவனுக்கு இந்த தைரியம். இப்போ பாருங்க, நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். தாவீது வீட்டில் 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேரில் எல்லாருமே இராணுவத்துக்கு போகிறவங்க தான் போல். சாமுவேல் போன உடனே எல்லாரையும் வரிசையை நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்ச உடனே முதல் பையனை பார்த்த உடனே சாமுவேலே டிசைட் பண்ணிட்டார், இவன் தான் ராஜா. ஆள் எப்படி இருக்கிறான்? பயங்கர ஸ்டவுட்டாக இருக்கிறான், கம்பீரமாக இருக்கிறான். அதில் சொல்லுவார், இவன் தானாக்கும் அப்படிம்பார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானாக்கும் அப்படின்ட்டு அபிஷேகம் பண்ணவே போயிட்டார். இவ்வளோ முடிஞ்சிருச்சு, 7 பேர் இல்லை. இப்போ கர்த்தருடைய திட்டம் யார் மேலே இருக்குது? தாவீது மேலே இருக்குது. தாவீது எங்கே இருக்கிறான்? வனாந்தரத்தில் இருக்கான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு இக்னோரண்ட், அற்பமாய் எண்ணப்பட்டவன். உனக்கு இவ்வளோ தானே பசங்க, இன்னொருத்தன் இருக்கிறாயா, அது எதுக்கும் லாய்க்கப்படாது. என்ன லாய்க்கப்படாது? இவங்கெல்லாம் யா சின்ன வயசுலேயே யுத்தத்துக்கு பழக்கிட்டாங்கய்யா, இவங்கெல்லாம் யா நல்லா படித்தாங்கய்யா, இராணுவத்தில் போய் ஒர்க் பண்ணுறாங்கய்யா, மிலிட்ரியில் இருக்கிறாங்கய்யா, இவங்க எல்லாம் ஓகே. அது எதுக்கு லாய்க்கலன்னு ஆடு மேய்க்க விட்டுருக்கேன். இவனுக்கு இராணுவத்தில் ப்ராக்டிஸு, அவனுக்கு வனாந்தரத்தில் ப்ராக்டிஸு. இராணுவத்தில் எப்படி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க தெரியுமா? எந்த காயமும் ஏற்படாதபடி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, எக்ஸசைஸு எல்லாம். அவனுக்கு எப்படி தெரியுமா ப்ராக்டிஸு? சிங்கத்தோடையும் கரடியோடையும் ப்ராக்டிஸ். இவங்களுக்கு கொடுக்கறத விட கடினமான ப்ராக்டிஸ். இவங்க எல்லாம் அவன் அற்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பரலோகம் மட்டும் அவனை ராஜாவாகவே பார்த்துக்கிட்டு இருக்குது. பரலோகம் ராஜாவை பார்த்துருக்கு. அதுக்குன்னு ராஜான்றதுனால அவனுக்கு பரலோகம் ப்ராக்டிஸே கொடுக்காமலாம் இல்லை, எல்லா ப்ராக்டிஸும் கொடுத்துருக்கு. அவனுக்கு தேவையான ப்ராக்டிஸை அங்கே வச்சு ஆண்டவர் கொடுத்துருக்குறார். உலகம் அதை பார்க்கல. உலகம் நம்ம அற்பத்தனத்தை மட்டும் பார்க்குது, ஒன் சைடை மட்டும் பார்த்துட்டு உலகம் சொல்லுது, இவெல்லாம் எப்படியா, இவெல்லாம் மேலே வருவானா, இவெல்லாம் திருந்துவானா, இவெல்லாம் வர முடியுமா, இவெல்லாம் மேலே வருவானா. நம்மளை வச்சுக்கிட்டு மேலே வந்த பிறகு நம்மகிட்டயே சொல்லுவாங்க, இவெல்லாம் மேலே வருவான் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்மளை வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. இவெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வருவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிம்பாங்க. அதுதான் உண்மை. உலகம் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணது எந்த அளவுக்கு தெரியுமா? ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு, பாத்திரம் விளக்கிறதுக்கு லாய்க்கு, எங்கேயோ ஒரு வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு லாய்க்கு. இதுக்கு மேலே அது எதுக்குமே லாய்க்கப்படாது அப்படின்னு நினைக்கிற ஆளைத்தான் அந்த சுற்றி இருக்கிற அத்தனை பேர்லையும் மேலே கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வச்சிருவார். ஏன் தெரியுமா? இவங்க எல்லாரும் அழகாக இருக்கிற ராகேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பரலோகம் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. எல்லாம் அவகிட்ட இருக்கிற குறைய மட்டும், கண்ணை மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் அவளுக்கு ஒரு இருதயம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை பரலோகம் பார்த்துச்சு.
நான் லேயாலை பற்றி ரொம்ப யோசிப்பேன். அந்த அம்மா மாதிரி ஒரு லைஃப் உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது. திடீர்னு கூப்பிட்டு அப்பங்காரன் சொல்கிறான். அதே அப்பந்தான் தான் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது, ரெபேக்காலுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அதே அப்பா தான் சொன்னார், பெண்ணின் வாய்பிறப்பை கேட்போம். இல்லை, அவர் சொல்கிறார், பெண்ணின் வாய்பிறப்பை கேட்போம், இஷ்டமான்னு கேட்போம், அதுக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அதே அப்பா தான் இந்த அம்மாக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? ஏம்மா உனக்கு இஷ்டமா? அவன் உன் தங்கச்சிக்காக தான் 7 வருஷம் வேலை செய்கிறான், இஷ்டமானா அந்த கேள்வியே கேட்கல, திருட்டளவாக அனுப்பி விடுறான். அப்போ லேயாளுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவளை கற்பம் தரிக்கும்படி செய்தார். நம்ம இக்னோரண்ட்னு எப்போ இந்த உலகம் சொல்லுதோ அப்போ தான் கர்த்தர் சொல்லுவார், யூ ஆர் செலக்டட். அப்படி ஆண்டவர் செஞ்சுருவார். கடைசியில் தாவீதோடைய இராணுவத்தில் தான் அண்ணங்கள்லாம் வேலை செய்யணும். கடைசியில் யோசேப்புக்கிட்ட தான் எல்லாரும் வந்து அரிசிக்கு நிற்கணும், கோதுமைக்கு நிற்கணும். அதை கர்த்தரே செய்வார். அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட உனக்கு ஒரு தைரியம் இருக்கணும். இவங்க என்னை அற்பமாக நினைக்கிட்டோம், ஆனால் என்னை அற்புதமாய் நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவங்கள அழகாக செஞ்ச ஆண்டவர் தான் என்னை அற்பமாக செஞ்சார். ஏன் அற்பமாக செஞ்சார் தெரியுமா? இந்த அற்பத்தையே நான் எப்படி அதிசயமாய் மாத்திரேன் பாருன்றதுக்கு தான் கர்த்தர் உன்னை என்னையும் அற்பமாக செஞ்சார். ஏன் நீங்கள் பைபிளில் எடுத்து பாருங்களேன், இந்த ஜியோனாலஜி ஒன்று இருக்கும், 1ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம்.